2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுகிறதா விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. மொத்தம் 234 தொகுதிகளுக்கு விருப்ப மனுவை பெறுவதாகவும் அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் தவேக விருப்ப மனுவை பெறுவதாகவும் ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் யாருடன் கூட்டணி என்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையில் தவேக தனித்து போட்டியிடுகிறதா ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. தற்போது 234 தொகுதிகளுக்கும் விருப்ப மனு பெறுவதாக ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் விருப்ப மனுவை தவேக பெறுவதாக ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில தவேக தனித்து போட்டியிடுகிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் அவருடைய ஆணைக்கிணங்க சட்டமன்றத்தை போட்டியிட விரும்பும் கழகத்தோடு விருப்ப விநியோகம் செய்திருப்பதாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையாக திகழும் தமிழக வெற்றி கழகம் அவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையிலான நல்லாட்சியை வழங்கும் நோக்கில் வெற்றித் தலைவர் அவர்கள் தலைமையில் தீவிரமாக களமாடி வருகிறது. இந்த களத்தில் தேர்தல் அரசியல் என்பது மிகவும் அவசியமான ஒன்றெனவும், ஆட்சி அதிகாரம் நம் கையில் இருந்தால் மட்டுமே தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை முழுவதுமாக நிறைவேற்ற முடியும், தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையை கொண்டு செல்ல முடியும். அந்த வகையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை நாம் வெளிச்சம் சந்திக்கின்றோம். தமிழகத்தின் 204 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நாம் வெற்றித் தலைவர்களின் ஆட்சி பெற்ற வேட்பாளராக போட்டியிட விரும்பும் கழக தோழர்கள் தங்கள் விருப்ப மனுக்களை அளிக்கலாம். இதற்கான விருப்பம் 6/2/2024 வெள்ளிக்கிழமை முதல் 14/2/2024 வரை கழக நிலைய சமயத்தில் வழங்கப்படுகின்றன. பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் அன்று நண்பகல் 12 முதல் விருப்ப மனுக்களை பெறலாம். இதர நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரையும் விருப்ப மனுக்களை பெறலாம். விருப்பம் உள்ளவர்கள் அவற்றை பெற்று அது கேட்கப்பட்டுள்ள அனைத்து விவரங்களையும் முழுமையாக பூர்த்தி செய்து உரிய ஆவணோடு ஒப்படைக்க வேண்டும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் வெற்றித் தலைவர் அவர்களை ஆணைக்கிணங்க தெரிவித்துள்ளோம் என ஆனந்த் அவர்கள் பொதுச் செயலர் அறிக்கை அவர் எக்ஸ்ட்ராத்தில் பதிவு செய்திருக்கிறார். மேலும் மிக முக்கியமாக தவேக பொறுத்த வரைக்கும் கூட்டணி வருவோர் யார் வந்தாலும் சரி அவர்களை ஏற்றுக்கொண்டு ஆட்சியும் அதிகாரி பங்கு தர தயார் என தெரிவித்து விட்டார்கள். ஆனால் அதுக்கு முன்னதாக 234 தொகுதிகளுக்கும் மனு பெறுவது ஒரு இயல்பான ஒன்றுதான். கூட்டணி அமையும் பட்சத்தில் அதற்கு ஏற்றாமல் சமரசம் செய்து கூட்டணி இடம் ஒதுக்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் வகையிலும் குறிப்பாக சட்டமன்ற தேர்தலை முதல்முறை எதிர்கொள்வதால் தொண்டர்களும் போட்டியிட ஆர்வமாக இருப்பதால் இந்த 204 தொகுதியிலும் போட்டியிடுவதற்கான இந்த விருப்ப மனு பெறுவதற்கான தேதி அறிவித்திருப்பதாக தவேக சார்பாக தெரிவிக்கிறார்கள். ராஜலட்சுமி, 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுகிறதா விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. மொத்தம் 234 தொகுதிகளுக்கு விருப்ப மனுவை பெறுவதாகவும் அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் தவேக விருப்ப மனுவை பெறுவதாகவும் ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் யாருடன் கூட்டணி என்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையில் தவேக தனித்து போட்டியிடுகிறதா ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. தற்போது 234 தொகுதிகளுக்கும் விருப்ப மனு பெறுவதாக ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் விருப்ப மனுவை தவேக பெறுவதாக ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில தவேக தனித்து போட்டியிடுகிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் அவருடைய ஆணைக்கிணங்க சட்டமன்றத்தை போட்டியிட விரும்பும் கழகத்தோடு விருப்ப விநியோகம் செய்திருப்பதாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையாக திகழும் தமிழக வெற்றி கழகம் அவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையிலான நல்லாட்சியை வழங்கும் நோக்கில் வெற்றித் தலைவர் அவர்கள் தலைமையில் தீவிரமாக களமாடி வருகிறது. இந்த களத்தில் தேர்தல் அரசியல் என்பது மிகவும் அவசியமான ஒன்றெனவும், ஆட்சி அதிகாரம் நம் கையில் இருந்தால் மட்டுமே தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை முழுவதுமாக நிறைவேற்ற முடியும், தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையை கொண்டு செல்ல முடியும். அந்த வகையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை நாம் வெளிச்சம் சந்திக்கின்றோம். தமிழகத்தின் 204 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நாம் வெற்றித் தலைவர்களின் ஆட்சி பெற்ற வேட்பாளராக போட்டியிட விரும்பும் கழக தோழர்கள் தங்கள் விருப்ப மனுக்களை அளிக்கலாம். இதற்கான விருப்பம் 6/2/2024 வெள்ளிக்கிழமை முதல் 14/2/2024 வரை கழக நிலைய சமயத்தில் வழங்கப்படுகின்றன. பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் அன்று நண்பகல் 12 முதல் விருப்ப மனுக்களை பெறலாம். இதர நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரையும் விருப்ப மனுக்களை பெறலாம். விருப்பம் உள்ளவர்கள் அவற்றை பெற்று அது கேட்கப்பட்டுள்ள அனைத்து விவரங்களையும் முழுமையாக பூர்த்தி செய்து உரிய ஆவணோடு ஒப்படைக்க வேண்டும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் வெற்றித் தலைவர் அவர்களை ஆணைக்கிணங்க தெரிவித்துள்ளோம் என ஆனந்த் அவர்கள் பொதுச் செயலர் அறிக்கை அவர் எக்ஸ்ட்ராத்தில் பதிவு செய்திருக்கிறார். மேலும் மிக முக்கியமாக தவேக பொறுத்த வரைக்கும் கூட்டணி வருவோர் யார் வந்தாலும் சரி அவர்களை ஏற்றுக்கொண்டு ஆட்சியும் அதிகாரி பங்கு தர தயார் என தெரிவித்து விட்டார்கள். ஆனால் அதுக்கு முன்னதாக 234 தொகுதிகளுக்கும் மனு பெறுவது ஒரு இயல்பான ஒன்றுதான். கூட்டணி அமையும் பட்சத்தில் அதற்கு ஏற்றாமல் சமரசம் செய்து கூட்டணி இடம் ஒதுக்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் வகையிலும் குறிப்பாக சட்டமன்ற தேர்தலை முதல்முறை எதிர்கொள்வதால்
தொண்டர்களும் போட்டியிட ஆர்வமாக இருப்பதால் இந்த 201 தொகுதியிலும் போட்டியிடுவதற்கான இந்த விருப்பமனு பெறுவதற்கான தேதி அறிவித்திருப்பதாக தாவேக சார்பாக தெரிவிக்கிறார்கள். ராஜலட்சுமி. பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் தாவேகா விருப்பமனு பெறுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத்.